மனித மூளையில் மின்னணு சிப்பை பொருத்த மற்றொரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நியூராலிங்க் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலோன் மஸ்க் இந்த சிப் முதன்முறையாக மனிதனுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதாக நேற்று அறிவித்தார். அவர் விரைவில் குணமடைந்து வருவதாக கூறினார். நரம்பியல் கூர்முனைகளை தெளிவாக கண்டறிய முடியும் என்று ஆரம்ப முடிவுகள் காட்டுகின்றன. கூடுதலாக இந்த சிப் மூளையிலிருந்து மின் சமிக்ஞைகளை அனுப்புகிறது மற்றும் அதை தூண்டுகிறது. அவை கணினிகள் மூலம் பகுப்பாய்வு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். நியூராலிங்கின் முதல் தயாரிப்பின் பெயர் டெலிபதி என மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்த டெலிபதி உபகரணமானது எண்ணங்கள் மூலம் தொலைபேசி மற்றும் கணினியை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கை, கால் போன்ற உறுப்புகளை இழந்தவர்களின் பயன்பாட்டுக்காக இந்த உபகரணம் வழங்கப்படும் என்றும் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ஸ்டீபன் ஹாக்கிங்கால் வேகமாக தொடர்பு கொள்ள முடிந்திருந்தால் எப்படி இருக்கும்? அதை சாத்தியமாக்குவதுதான் எங்களின் இலக்கு என்று மஸ்க் கூறியுள்ளார். ஏற்கனவே மஸ்க் நியூராலிங்க் பற்றி பேசியபோது நம் கபாலத்துக்குள் ஒரு ஃபிட்பிட் உபகரணம் போல் நியூராலிங்க் சிப் செயல்படும். மூளை செயல்பாட்டை தூண்டிவிடும். இதன் மூலம் ஆட்டிசம் பாதித்தோர் பலனடைவர். மனச்சிதைவு, ஸ்கிட்சோஃப்ரீனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் கூட பலனடையலாம் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.